மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். இன்னொன்னு, மத்திய அரசு பிஜேபி அரசு மத்தியில் இருக்கிறது. அவங்க யாருக்கு சாதகமா செயல்படுவாங்க? கர்நாடகாவுக்கு சாதகமா செயல்படுவாங்க. ஏன்னா கர்நாடகாவில் பிஜேபி காங்கிரஸ் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேசிய கட்சிகள் தான் கர்நாடகாவை ஆண்டு கொண்டு இருக்கிறது மாறி மாறி. தமிழ்நாட்டை மாநில கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கிறது. மத்தியில யார் வந்தாலும், காங்கிரஸ் வந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் சரி, கர்நாடகாவை தான் அவங்க ஆதரவுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டை ஆதரிக்க மாட்டாங்க. 2028 கர்நாடகாவில் தேர்தல் வருது. அந்த தேர்தலில் அங்க இருக்கிற மத்தியில் இருக்கிற பிஜேபி, கர்நாடகாவில் பிஜேபி அரசு வேண்டும் என்று அவங்களுடைய நோக்கம். அதற்கு கர்நாடகா என்ன கொண்டு வராங்களோ அதை எதிர்க்க போவது கிடையாது. அதனால்தான் நான் சொல்றேன், நம்ம தான் எதிர்க்கணும், நீங்க தான் எதிர்க்கணும், உங்க பிள்ளைகள் தான் எதிர்க்கணும், உங்க பேர பிள்ளைகள் தான் எதிர்க்கணும். ஏன்னா இந்த விஷயத்துல நீங்கள் ஒவ்வொருவரும் பாதிக்கப்படுவீர்கள். நான் மீண்டும் 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 சொல்லிட்டு இருக்கிறேன், இது நம்மை பாதிக்கின்ற ஒரு பிரச்சனை. இது ஏதோ நம்ம அப்படியே இருந்துட்டு போக கூடாது. இது நான் யாரோ பிரச்சனை இல்ல, நம்ம பிரச்சனையா இது. நமக்கு குடிநீர் பிரச்சனை மட்டுமில்ல, நமக்கு உணவு பிரச்சனை, நம்ம வாழ்கின்ற பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து நாம் எல்லோரும் அழுத்தம் கொடுத்து, வெவ்வேறு விதத்தில் அழுத்தம் கொடுக்கணும். நீங்க எல்லாம் என்ன, அரிசி 300 ரூபாய் கிடைக்கும் 1 கிலோ, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி இல்ல, விவசாய நிலம் இல்ல, சோறு இல்ல, வறட்சி, வேற விதமான பிரச்சனை வரும். இந்த வருஷம் சுத்தமா தண்ணி இருக்க போறது கிடையாது. எல் நினோ எஃபெக்ட் சொல்றாங்க. தண்ணி இல்ல, தென்மேற்கு பருவம் பற்றாக்குறை, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் மேகதாது அணை கட்டுறதுக்கு முன்பே எப்படி இருக்குன்னா, மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா க்ளோஸ். எப்படி க்ளோஸ்? இதுக்கு மேல எப்படி சொல்லுறது? அதனால இதெல்லாம் நீங்க பாருங்க, இதெல்லாம் வாங்க. நான் இங்க வந்தது ஏதோ ஓட்டு கேட்க வரல, அரசியலுக்காக அதெல்லாம் எதுவும் வரல. நான் என்னுடைய கடமை என்ன, நம்ம உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். காவிரி என்பது நம்முடைய உரிமை, அது அதை பாதுகாப்பது நம்முடைய கடமை. காவிரி என்பது நம் ஒவ்வொருவருடைய உரிமை. நம் முன்னோடிகள் அந்த உரிமையை பெற்றார்கள், இன்று நாம் பெற்றிருக்கின்றோம். பிற்காலத்தில் நம் வருங்கால சந்ததியினர்கள் அந்த உரிமையை சேர வேண்டும். அந்த ஆற்றை காப்பாற்றுவது நம் ஒவ்வொரு கடமை. இன்று நம் கடமை. என்ன ஆனாலும் சரி அவங்க கட்டக்கூடாது. அவங்க வேகமா நகர்ந்துட்டு இருக்காங்க, காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் கர்நாடகாவில். ஆனா இங்க நம்ம இங்க வாங்குறோம், அங்க எம்எல்ஏ வாங்குறோம், அங்க பேசுறோம், இங்க பேசுறோம், இங்க இருந்து அங்க போறாங்க, அங்க இருந்து இங்க வராங்க. இதுலதான் நம்ம இருக்கிறோம். இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியல. நீங்க மக்கள், பொதுமக்கள், பப்ளிக், இளைஞர்கள், இளையோர்கள், ஜென்சி அத்தனை பேரும் ரோடுக்கு வாங்க, போராடுங்க, கேள்வி கேளுங்க. அப்பதான் இந்த அரசியல்லாம் ஓரங்கட்டி தூக்கி போட்டு மேகதாது தடுத்துக்கின்ற அந்த அரசியல்ல ஈடுபடுவாங்க அரசு ஆட்சியாளர்களும் எல்லோரும். அதனால நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக இணைவோம். நாம் எல்லோரும் வேகமா சத்தமிடுவோம். அப்பொழுதுதான் நம் காவிரி தாயை நாம் காப்பாற்ற முடியும். இல்லையே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால்தான் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். அதற்கு அத்துணை மக்களும், இது விவசாயிகள் மட்டுமில்ல, அத்துணை பேரும் சேர்ந்து. இங்க ஏதாவது இங்க சுத்தி கரூர்ல இருக்கிறது எல்லாமே உற்பத்தி தொழில். உற்பத்தி நாளைக்கு இல்ல, உங்களுக்கு தொழிலும் போயிடும், வாழ்வாதாரம் போயிடும். அதனால நீங்க ஏதோ விவசாய பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை மட்டும் நினைக்காதீங்க, உங்க தொழிலும் போகும். காவிரினால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும், தண்ணி வராதனால. இதெல்லாம் சிந்தியுங்கள், நல்ல வாருங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். காவிரியை. நன்றி.